சரவணா மன்னாவை அவங்க ஆளுகளையும் புரட்டி இருக்கான். அப்படியா? இன்னும் என்கொயரி முடியல சார். நீ எது வேணா எழுதிக்க சார். அண்ணா நீ சொன்ன உண்மையா? ஸ்ட்ராங்கா ஒரு டீ சொல்லியா? பாயிண்ட மட்டும் ஸ்ட்ராங்கா பேசாத. டீ மட்டும் ஸ்ட்ராங்கா கேளு. எல்லாரையும் பொளந்து கட்டியிருக்கான். அவ்வளோ பேரும் ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க. சார் நான் வண்டியில் பேசிக்கலாம். நம்பர் 23 போடுங்க. 7வது குறுக்கு பேரு. மண்ணா நம்ம மேலே தானே கோவத்தில் இருப்பான். வண்டியில் ஏதாவது ஆயுதம் இருக்கா? கமிஷனர் ஆஃபீஸுங்கிறனால ஆயுதம் எதுவும் எடுத்துகிட்டு வரல காசி. அண்ணே விடுண்ணே, போற வழியில பாத்துக்கலாம். அண்ணே வணக்கம். அண்ணே, வணக்கம். என் பேர் கௌரவம். பூங்காவனத்தோடைய பையன். சரி. இங்க ஒழுங்கே இல்லாம ஒரு கூட்டம் உயரமாவும் குட்டையாவும் ஒன்னா சுத்திட்டு இருப்பானுங்களே, பாத்திருக்கீங்களா? அவங்களா? இந்த 3வது புளிய மரத்துக்கு பக்கத்துல மாடியில குடியிருக்கதா சொன்னாங்க. அங்க போய் கேட்டா தெரியும். கேட்டு பாக்கறதா? இன்னைக்கு அவனுங்கள போட்டு பாத்துறேன். சரி, நீ என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இந்த கட்டை எடுத்து அடுக்கிற? யார் இவனுங்க டைமிங்ல புடிங்கிட்டு போறானுங்க? தம்பி கட்டை எடுத்து கொடுத்தியா? காசு கொடுக்காம போறியா? அண்ணே நான் எங்க எடுத்து கொடுத்தேன்? அண்ணே கட்டைக்கு அப்படி காசு புரியாது. நான் கொடுத்துட்டு பூங்காவன அப்புறம் பையனே. போறேன். ஊரே பார்த்துருக்கு அவனை நீ அடிக்கும்போது. பார்க்க வேண்டிய நான் பார்க்கல. ஆனால் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சுன்னு நினைக்காத. இந்நேரம் நீ யார் என்னன்னு அவன் விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஜாக்கிரதையா இருங்க. எப்போதும் ஒன்றா இருங்க, ஆனால் ஒரே இடத்துல இருக்காது. கண்டிப்பாக அவன் திரும்பி வருவான் சரவணா. ஆனால் இந்த தடவை வரும்போது நான் உன் கூட இருப்பேன். அவசரத்துக்கு காரோ பணமோ எதுனாலும் எங்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்கிறேன். தேவைன்னா கண்டிப்பாக கேட்குறேன். ஏய், அதான் அண்ணன் அவனும் ஒன்றாயிட்டாங்களடா. இனிமேல் கையில் கட்ட எதுக்கு? தூக்கி வெளில போடுறா. நீ என்ன உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? சரிண்ணே. சரவண சூழ்ச்சியா இருக்குமோ அண்ணே? அதான் கட்டையெல்லாம் வந்துருச்சுல தம்பி, கிளம்பு. என்ன உடம்பு பரவாயில்லையா? என்ன பிரசவம் என் படுத்திருக்கான்? அம்மாவையும் புள்ளையும் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க. பிரச்சனை விசாரிச்சிங்களா சார்? இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. டிபார்ட்மெண்ட்ல நாங்க பாத்துக்கிறோம். நடு ரோட்ல வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்தணும் உயிரோட பட சொல்றியா? எத்தனை தலைக்கட்டா இந்த ஊர்ல இருக்கும்? ஒருத்த கை வச்சிருப்பானா? உங்களையாவது பரவாயில்ல, அடிச்சதோட விட்டான். அவன் மதுரையில 3 கொலையை பண்ணிட்டு தான் திருச்சிக்கே வந்திருக்கான். அதுவும் சாதாரண இடத்துல இல்ல, பெரிய இடத்துல. ஹே, என்ன இது வேஷம்? We are the தேசம். புரியலையே. Facilities uncle. அது தெரியுது. ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? Some problem in school one. கிளம்புங்க, நாங்களே கம்ப்ளீட் டென்ஷன்ல இருக்கோம். சரி வாங்க, என் பைக்ல டிராப் பண்றேன். என்ன பாக்குறீங்க காந்தி? இப்போ பைக்னு சொன்னீங்களா, அது எங்க இருக்கு? கலாய்க்காதீங்க காந்தி. டேய் சந்துரு, ரொம்ப பண்ணாதடா. சரி சரி வாங்க, வண்டியில ஏறுங்க. நாங்களா ஏறினாதான் அதுக்கு பேர் லிஃப்ட். நீலாம் கட்டாயப்படுத்தியதுனா அதுக்கு பேர் கிட்னாப். அண்ணே உங்களை பார்த்தா தேர குரூப்பா தெரியல, நம்ம கிளம்பலாம். எனக்கும் அதான் பாப்பா டவுட்டு. போடி போங்கடா. பாய். இவனுங்களை விடு பாப்பா, நாம சீக்கிரம் போயிடலாம். பாப்பா, இந்த டாக்டர் கோட்டு தான் உனக்கு காம்படிஷன் ட்ரெஸ். உன்னை நான் ஏஞ்சல் ட்ரெஸ் தானே கேட்டேன். உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஏஞ்சல் மாதிரி இருப்ப பாப்பா. அண்ணன் எதுக்கு உனக்கு டாக்டர் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? சொன்னா சிரிக்க கூடாது. சொல்லுனே. அண்ணனுக்கு சின்ன வயசுலயே பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசை. சிரிக்க கூடாதுன்னு சொன்னல. அப்படியா? ஆமா பாப்பா, அண்ணனால தான் டாக்டர் ஆக முடியல. நீயாவது டாக்டர் ஆகணுன்ற ஆசையில தான் இந்த கோட் வாங்கிட்டு வந்தேன். சரியா? அண்ணனுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலை கிடைக்க போகுது. நீயும் டாக்டர் ஆயிட்டா நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கலாம்ல. ஓகேண்ணே, நான் டாக்டராகவே ஆயிடுறேன். சரி, இந்த சீக்கிரம் 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 வேலைக்கு போனேன். நீ டிரைவர் ஆனாதான் நான் டாக்டர் ஆக முடியும். போனேன். ஓகே, இந்த நல்ல படி.
போ 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 சீக்கிரம் போ. பாய். ஒண்ணு உங்க அண்ணனை மாத்து இல்ல அந்த வண்டியை மாத்த சொல்லு. சாரி டீச்சர், எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சோனே நான் வண்டியை மாத்த சொல்லிடுறேன். பரவாயில்லடா, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன. போலாமா? வா. அண்ணே வா சரவணா. என்னண்ணே வா சரவணா போ சரவணாட்டு சாதாரண ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலைக்கு இப்படி அலைய விட்றீங்களே. என்ன சரவணா இப்படி சாதாரணமா சொல்லிட்டேன்? இந்த வேலைக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு ரெக்கமெண்ட் முடிஞ்சா ரெக்கமெண்ட் ஆளை கூட்டிட்டு வா. ரெக்கமெண்டேஷனா? நான் யாரண்ணே போய் கூட்டு வருது? ஓ அதுக்கு ரெக்கமெண்டேஷனா? என்னண்ணே என்ன கீதக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன சரவணா தெரிஞ்சவங்களா? நான் முத வேலை கேட்டு வந்தப்ப செக்கப்புக்கு வந்தவங்க இப்போ டெலிவரி ஆகி குழந்தையோட போயிட்டு இருக்காங்க. பார்த்து பண்ணுங்கண்ணே. நீ ரொம்ப அவசரப்படுற சரவணா. அலைய முடியலண்ணே, எப்படியாவது பண்ணி கொடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. நீ ஏன் வீணா அலையிற சரவணா? வேலை கன்ஃபார்ம் ஆனவனே கண்டிப்பா நானே மெயில் அனுப்புறேன்ப்பா. அண்ணே வீட்டில் சிஸ்டர் இருக்குதுல்ல? இல்லைண்ணே வீட்டில் கஷ்டம்தான் இருக்கு. சரி சரவணா, நான் உள்ள போய் பேசிட்டு வரேன், வெயிட் பண்ணு. யாருண்ணே இவரு? இவர் தான் தம்பி மருதமுத்து, ஜேகேஎஸ் ஜவுளி கடை ஓனர். ஐயோ எப்படிமா? பாருங்க, இவர் யாருக்கும் எந்த கெடுதலும் பரவாயில்ல, நான் வந்து இவரை போய் இப்படி பண்ணிட்டாங்களே. பாரு பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, அண்ணன் வந்துட்டாருங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஏண்டா துணி கடை வச்சிருக்கிறதால புடவை கட்டிட்டு இருப்பேன் நினச்சியா? வர பை எலெக்ஷனில் என் பையன் நிற்கிறான். அதையும் மீறி நீ அவனை எதிர்த்து நிற்கிறேன்னு சொன்னதுனால தான் இந்த நிலைமையில படுத்திருக்கேன். ஒருவேளை நீ செத்துட்டேன்னு வையே, இப்போதான் அரசியலில் ஒரு ஃபேஷன் வச்சுருக்காங்களே, புருஷன் செத்தா பொண்டாட்டிய பாலிடிக்ஸுக்கு கூட்டிட்டு வருதுன்னு. அதனால தான் உன்னை சாகிற மாதிரி இல்லாமல் பழைக்கிற மாதிரி வெட்ட சொன்னேன். அதையும் மீறி உன் அரசியல் சேட்டையை காட்டின மருதமுத்து பையனுக்கு சீட்டு கொடுக்காததால் நீங்கள் குடும்பத்தோடு தீ குளிச்சிட்டிங்கன்னு நியூஸ் வரும், நேஷனல் நியூஸ். சரி, நீங்கள் சொன்னதெல்லாம் அண்ணன் சொல்லி நான் சொல்லிட்டேன், வரமா? சரி, போயிட்டு வரமா? செல்வம், கார்த்திக் ஒரு ஃபோன் பண்ணு. நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான். ஹலோ, யார் மணி? அங்கிள், நான் கார்த்தியோட கிளாஸ்மேட் பேசுறேன் அங்கிள். அவனோட ஃபோனை கொடு. கிளாஸ்மேட்டா? ரூம்மேட்னு சொல்லிடி. எந்த ஸ்கூல்ல ரெண்டு பேரும் ஒண்ணா படிச்சீங்க? உனக்கு எம்எல்ஏ சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க்ஸ்பா. பேரை கெடுக்கிற மாதிரி எதையும் பண்ணி தொலைக்காத, சரியா? சரிங்கப்பா. எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம். அப்ப லேடிஸ் ஹோட்டல்ல உனக்குடா? சொல்லிட்டடா மகளிர் அணி தலைவி. ஏய், எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி தெரியும்ல. உனக்கு பலான ட்ரிக்ஸ் தெரியும்னு சொல்லி நம்புறோம். பாலிடிக்ஸ்லாம் எப்படி? ஏய் என்னடா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஃபேன் இன்னும் ரெடி ஆகி வரல, லிஃப்ட் தர முடியுமா? அது சரி, காந்திக்கு பிரைஸ் கிடைச்சதா? இந்த தேசம் காந்தியை மறந்துடுச்சு. காரணம்? எனக்கு தர வேண்டிய பரிசை ஒரு திருடனுக்கு கொடுத்துட்டாங்க. டேய், ஒரு ஸ்டூடெண்ட் திருடக்கூடாதுன்னு திருட வேஷம் போட்டான், பரிசு கிடைச்சது. நீ ஒரு திருடன், காந்தி வேஷம் போட்டா எப்பரா பரிசு கிடைக்கும்? என்ன பாப்பா சொல்ற? கரெக்ட். டோன்ட் வரி. ஹே, ஆண்டவன் கேட்டவங்க சோதிப்பான். அப்புறம் என்னடா டேய்? பஞ்சே குடுறா. கொய்யால பஞ்சே வரல, இதுல பாட்சா கேட்ட பொண்ணுக்கு. அங்கிள், லெஃப்ட் கொடுங்க அங்கிள். டாப் பண்ணுங்க அங்கிள். காந்தி, உங்க இடம் வந்துருச்சு, இறங்குங்க. வீடா நாடா? ஆட்டுப்பால் குடிச்சது போதும், வீட்டு பால் குடிங்க போய். பை பாய். பை. பாட்சா, உங்க பாம்பே வந்துருச்சு, இறங்குங்க. பாய். தேங்க்ஸ் பா. பை.
போ 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 ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. வணக்கம் சார். என்ன சரவணா, வேலை விஷயம் என்னாச்சு? பேசிட்டு வந்திருக்கேன். பேசிட்டுலாம் வரக்கூடாதுப்பா, வேலையை வாங்கிட்டே வந்துடணும். இல்லை சார், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அங்கே ஒரு ஸ்டாஃப் கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு சார். கண்டிப்பாக இந்த முறை வேலை கிடைச்சிடும் சார். வேலை கிடைக்கலன்னா? கிடைக்கலனா இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. என்ன ஆப்ஷனு? நானும் ஒரு அப்ளிகேஷன் போட்டு இதே ஹோமில் தங்கிடலான்னு இருக்கேன். 6 அடி ஒசரத்தில் ஒரு அனாதைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. வேணா ஒன்று செய்யலாம், நீ கையை காலை மடிக்கிட்டு வெளியே இருக்க குப்பத்தொட்டில் போய் படுத்துக்க. நான் யாரையா விட்டு தூக்கிட்டு வர சொல்கிறேன். ஆனால் உன்னை யாரை வச்சு தூக்கிட்டு வரதுன்னு தான் தெரியல. விளையாடாதீங்க சார். இல்லை சரவணா, அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க குழந்தைங்க என்ன வேண்டிக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மீரா மட்டும் உனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும், எப்பவும் உங்கூடையே இருக்கணும்னு தான் வேண்டிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார், இந்த தடவை கிடைச்சிடும்னு நம்பிக்கை இருக்கு. குட். வரேன் சார். இந்த மாதிரி நிறைய தர்றேன், அம்மா கூட வந்துடுறீங்களா? இல்ல வரமாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தான். வேணாம். சமத்து குட்டி இல்ல, வேணாம். இங்க இருந்து மீராவை தவிர வேற யாரை வேணா கூட்டிட்டு போங்க, சந்தோஷப்படுவோம். ஏன் சார் மீராவை வேணாங்கிறீங்க? இந்த ஹோம்ல யாருக்குமே சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. ஆனா அந்த குழந்தை மீராவுக்கு மட்டும் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் சரவணன். உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ராசி சிட் ஃபண்டுன்னு உன்னை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பலே முயற்சி பண்ணிச்சேன். தன்னை விட்டா தன் குழந்தைக்கு வேற யாரும் கிடையாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் யார் யாரையோ போட்ட பணத்தை காப்பாற்ற வேண்டி செக்யூரிட்டி தங்கராசு உசுர விட்டான். அவனோட குழந்தை தான் அந்த பொண்ணு மீரா. லட்ச லட்சமாக பணம் போட்டவங்கெல்லாம் பணம் கிடச்சிருச்சுன்னு சந்தோஷத்தில் போயிட்டாங்க. ஆனால் வெறும் 10,000 ரூபா போட்ட சரவணன் தான் இறந்து போன தங்கராசை பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனான். காரியம் முடிஞ்ச கையோட உறவுக்காரங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. மீதி பேர் எப்போ போகிறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சரவணன் தான் அனாதையாக நிற்கிற அந்த குழந்தைய பார்த்தான். ஃபார்மாலிட்டிஸ் படி அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் அந்த குழந்தைய இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, கடமை முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் சரவணன் அந்த குழந்தைய பெரிய மனசு இல்லாமல் இங்கேயே வந்து அவளை பார்க்க ஆரம்பிச்சான். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்டா தானே தெம்பு வரும். தெம்பு வந்தால் தானே சாமி கும்பிட முடியும். சாமி கும்பிட்டா தானே அப்பா வருவார். சாப்பிடுமா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அண்ணே அண்ணே அங்க பாருண்ணே, வண்டி எங்கனே போகுது? அப்பாவை கூப்பிட சாமி வண்டி போயிருக்கோம். சரி வா பாப்பா போலாம். அவங்க கூட பழக ஆரம்பிச்ச 6 மாசத்துல அவங்க அப்பா அம்மாவையே மறந்துருச்சு அந்த பொண்ணு. ஒரு நிரந்தர வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கான் சரவணன். அது கிடைச்ச உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுவான். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது சார். இனிமே கண்டிப்பாக குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சப்பறம் தான் இந்த அனாதை ஆசிரமம் அட்ரஸ் எல்லாம் தேட ஆரம்பித்தோம். சரவணன் ரொம்ப கிரேட் இல்லை சார். அந்த குழந்தைக்கு ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அதை வளர்க்கணும்னு நினச்சிருக்காரு. ஆமாம், அவர் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க? இங்கே தான் சார், மீனாட்சி ஆஸ்பத்திரியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹலோ அண்ணே. அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஐ ஜாலி. அப்புறம் நம்ம 2 பேர் தங்குறதுக்கு வீடு பார்க்க போறோம். பாப்பா, காலையில் 8 மணிக்கெல்லாம் வேலையில் போய் சேரணும். நாளைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? பஸ்ஸில் போய்க்கிறியா? அண்ணன் சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல அண்ணே, நான் டீச்சர் கூட பைக்கில் போய்க்கிறேன். போய்க்கிறியா? வரேன். பாய்.
சும்மா சொல்லுன்னு இருக்காள. என்ன தூக்கிடலாமா? பெட்ரோல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம்டா. வண்டி ஏறுறா, முதல்ல அவளை ஃபாலோ பண்ணலாம். நினச்சபடி வேலை கிடைச்சிடுச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும். குட் மார்னிங். என்னடா அவ குழந்தை ஏத்துறா? விட்றா, போகிற வழியில் பார்த்துக்கலாம். உட்காரு. பை சொல்லு. பை டீச்சர். ஆம்புலன்ஸ்க்கு போன போறா. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நம்ம மட்டும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். சரி சரி தூக்குடா ஃபர்ஸ்ட் உங்கள. நான் ஓடிறேன். பாப்பா ஒண்ணு இல்லம்மா. சீக்கிரம். நாங்க பாத்துக்கறோம். தூரத்தாடா. ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு ஆகாது. உள்ள உட்காருங்க. உட்காருங்க. சீக்கிரம் வண்டி ஏறா. டேய் மச்சான், வண்டி ஏறு. மீரா. 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 ஹாஸ்பிடல் போகாம எங்கடா போறீங்க? என்னடா சத்தம்? இந்த புள்ளைய தூக்கி வெளில போறான். மதுரையில நடக்கிற 10 ஆக்சிடென்ட்ல 2 ஆக்சிடென்ட் நாங்க பண்றது தாண்டி. சும்மா கத்தாத. ஆக்சிடென்ட் பண்ணதே உன்னை தூக்க தாண்டி. எனக்கு சந்துரு, டேய் ஏன்டா அழுவுறீங்க? என்னாச்சு? பாப்பா 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 யோ என்னாச்சு? பாப்பா பாப்பா கண்ணு தோறு பாப்பா 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 டேய் மீராக்கு என்ன ஆச்சு? எப்படா? வச்சு சுகர பத்தியா? மாப்ள குட்டி சமத்தியா இருக்காளடா. ஆமாடா. யாரு? சிஸ்டரா? ஃப்ரெண்டா? யாரு? கேக்குறாள சொல்லண்டி. என் ஸ்டூடண்ட். அவளை வர சொல்லு. அவ வந்தா நீ போயிடலாம். வர சொல்லுமா. வர சொல்றேன்ல. அண்ணே, செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் எப்படின்னு போகணும்? நேரா போய் ரைட்ல போமா. தேங்க்ஸ். உள்ள வாமா. யாரா நீ? ஏய் கேக்குறான்ல சொல்றா. என்னடா அவன்? ஏன்டா இப்படி பண்ணீங்க? சொல்லு. உடனே சீக்கிரம் கிளம்பி வாங்க முதலாளி. என்னாச்சுடா?
எப்படி கொன்று காட்டா மீரா டாக்டர் ஆகணும், நானும் அவ கூட இருக்கணுன்றதுக்காக தான் ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலைக்கே சேர்ந்தேன். ஆனால் சேர்ந்த அன்னைக்கே 3 கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவேன்னு நினைக்கல. தப்பெல்லாம் அவங்க மேலே இருந்ததால் யாரும் சாட்சி சொல்ல வரல. அதனால் குறைஞ்சபட்சம் தண்டனை தான் கிடைச்சிது. அங்கே தான் எனக்கு ஒரு பெரியவர் சமையல் கற்றுக் கொடுத்தார். வெளியில் வந்து தான் முருகன் இவங்களெல்லாம் சந்தித்தேன். அப்புறம் தான் இவங்க கூட சமையல் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மீறி வந்துச்சுன்னா நான் இருக்கேன்.